ஒரு சில ஆள் அசோலா வாங்குற கஸ்டமர் என்ன கேட்குறீங்கன்னா, அசோலா பெட்டு ஃபஸ்ட்டு எப்படி போடுறதுன்னு கேட்குறீங்க. கிரவுண்டில் எப்படி போடுறதுங்கிறத நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். மொட்டை மாடியில் எப்படி நம்ம வந்து அதை போட முடியும், எப்படி அதை பராமரிக்கலாம் அப்படிங்கிறத ஒரு முழு வீடியோவாக பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு அசோலா பெட்டு போடுறதுக்கு முன்னாடி அசோலா பெட்டுக்கு உள்ளே, அதாவது இந்த பக்கம் இதுக்கு அடியில் பேக் சைடில் எதுவும் கல் இல்லாத அளவுக்கு பார்த்துக்குங்க. அப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம காலை வச்சு மேலே நடக்கும்போது அடியில் கல் இருந்ததுன்னா கண்டிப்பாக அசோலா பெட்டை டேமேஜ் பண்ணிடும். அதனால தண்ணி லீக்கேஜ் ஆகும். அப்புறம் நம்ம பெட்டில் வந்து சின்ன சின்ன பேட்ச் ஒர்க்லாம் பண்ணுற மாதிரி இருக்குங்க. எப்படியும் மொட்டை மாடி அப்படின்னா 2 பக்கம் கண்டிப்பாக செவுரு இருக்கிற மாதிரி ஒரு கார்னர் பிளேஸை சூஸ் பண்ணிக்கங்க. சூஸ் பண்ணிவிட்டு ஒரு எண்டையும் இன்னொரு எண்டையும் அதில் கனெக்ட் பண்ணிவிட்டு அடுத்த எண்டில் வந்து இது மாதிரி செங்கல்லோ நம்ம பக்கத்தில் என்ன கல் இருக்கோ அதை மாதிரி நீட்டாக அடுக்கி விட்ருங்க. எடுத்து வச்சு இந்த மாதிரி அடுக்கி வச்சிட்டிங்க அப்படின்னா நமக்கு 2 பக்கம் அது கவர் ஆகிடும். 2 பக்கம் மட்டும் கல் வச்சுட்டா போதும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மணல் தாங்க. அசோலா பெட்டை போட்டு விட்டுட்டு உள்ளே வந்து 1 இன்ச்சு அளவுக்கு மண் கொட்டி விட்டுருணும். நான் ஆல்ரெடி வந்து ஒரு 4 அண்ணா கூட மண் கொட்டி வச்சுருக்கேன். அதே போதுன்னு நினைக்கிறேங்க. ஓரளவு ஃபுல்லாகவே மண் நம்ம வந்து 1 இன்ச்சு அளவுக்கு பரப்பி விட்டாச்சுங்க. இன்னும் ஒரு சில இடத்துலலாம் கல் வைக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா இந்த பக்கம்லாம் தண்ணி லீக்கேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் கல் வச்சு விட்ருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சின்ன சின்ன ஹோல்ஸ் போட்டு வச்சுருக்கேன். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா மழை காலத்தில் கண்டிப்பாக வந்து தண்ணி இந்த மாதிரி ஹோல்ஸ் இல்லை அப்படின்னா தண்ணி வந்து அசோலா பெட்டை தாண்டி வெளில வழிஞ்சு ஓடிடும். அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த இடத்துலலாம் நிறையா அசோலாலாம் வெளிலே இப்போ ஃபுல்லாகவே வெளிலலாம் பரவி இருந்துச்சு மழை டைமில். அதுக்காக தான் இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு வச்சேன். இந்த ஹோல்ஸ் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதுலேருந்து தண்ணி மட்டும்தான் வெளில வரும், அசோலா வெளில வராது. ஏன்னா அந்தளவுக்கு வர தண்ணி எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ட்ரைன் ஆகிட்டே இருக்கும். இப்போ வந்து நம்ம மணல் கொட்டி விட்டாச்சுங்க. 1 இன்ச் அளவுக்கு மண் கொட்டி விட்டாச்சு. இப்போ இதில் நம்ம தண்ணி ஊற்றணுங்க. தண்ணி எந்த அளவுக்கு மெயின்டைன் ஆகணும்னா 1/4 அடியிலேருந்து 1/2 அடி அளவுக்கு தண்ணி இருக்கணும். அதுக்கு மேலேயும் போகக்கூடாது, அதுக்கு கீழே வராத அளவுக்கு பார்த்துங்க. நமக்கு பிரச்சனை இல்லைங்க. ஃபஸ்ட்டு வந்து கீழே இருந்து தான் தண்ணி நம்ம பாய்ச்சிட்டு இருந்தோம். இப்போ வந்து இங்கே டேங்க் இருந்தனால இதுலேயே நம்ம டைரெக்டாக பைப்பை கனெக்ட் பண்ணி தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. இது நமக்கு வேலை ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிருது. அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து எருவு தாங்க. காஞ்ச எருவு வச்சுருக்கேன். கொஞ்சம் லைட்டாக ஈரமாக இருக்குது. இந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க. முடிஞ்ச அளவு மாட்டு சாணி இருந்ததுன்னா ஓகே. அப்படி இல்லைனா காஞ்ச எருவு பெஸ்ட்டு என்ன கேட்டால். இன்னொரு எப்படியும் ஒரு 10 நிமிஷம் ஆகும் மறுபடியும் ஃபுல்லாகிறதுக்கு. ஃபுல்லானதுக்கப்புறம் நம்ம அசோலா போட்டு விட்டுடலாங்க. நம்ம எதிர்பார்த்தது மாதிரியே 10 நிமிஷத்தில் தண்ணி ஆல்மோஸ்ட் வந்து 1/4 அடிக்கு மேலேயே வந்துருச்சுங்க. 6 அடி நெருங்க போகுது. இப்போ நம்ம வந்து இதில் மாட்டு எருவு வச்சுருக்கோம் இல்லையா, இதை நம்ம கரைச்சி இதில் ஊற்றி விட்டுடலாம். முடிஞ்ச அளவு நல்லா காஞ்சிருந்தது அப்படின்னா நம்ம உடச்சி டேரெக்டாக இது அசோலா பெட்டு உள்ளே போட்டு விட்டுடலாம். கொஞ்சம் ஈரமாக இருக்குது, அதனால தான் சரி ஓகே தண்ணி ஊற்றி கையோட கரைச்சே போட்டுடலாம் அப்படின்னு பார்க்குறேன். நான் ஆரம்பத்துலலாம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடிலாம் அசோலா பெட்டு போடும்போது கையில் கவர் கட்டி தாங்க மாட்டு சனியெல்லாம் கரைச்சி போட்டுட்ருந்தேன். அப்புறம் மாதம் பண்ணிகிட்டு இருக்கும்போது பெருசாக தெரியல, பழகிடுச்சு அதுவே. அம்மா இன்னும் எதுக்கு கையெல்லாம் கயிறு கட்டிக்கிட்டு, மாடு சனி இயற்கை தானே, இயற்கை இல்லை அது பேர் ஏதாவது சொல்லுவாங்களே, இதுவும் ஆன்டிபயோட்டிக்காக வாசலெல்லாம் தெளிக்கிறாங்க. அதனால் மாட்டு சாணியெல்லாம் பெருசாக வந்து ஒரு அசிங்கமாக பார்க்குறது இல்லைங்க. இப்போ இந்த வீடியோ எடுக்கிற குட்டி பையன் நான் கையை வச்சதை பார்த்துட்டு அப்படியே மூஞ்சி மாறிச்சு அவனுக்கு. மாறிச்சிலடா மூஞ்சியா ஓரளவு கரைச்சிருங்க. கரைஞ்ச வரைக்கும் ஊற்றி விடலாம். டேங்கில் தண்ணி காலி அடிச்சுன்னு நினைக்கிறேன். எங்கள் அம்மா திட்ட போது நீ என்ன பண்ணுற, வீடியோ கட் பண்ணி வச்சுட்டு போய் தண்ணியை போட்டு வச்சுட்டு வா ஃபஸ்ட்டு. வேறு மோட்ரு போட்டானான்னு தெரில, இன்னும் தண்ணி வரல. தண்ணி இப்போ தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்குது. மோட்டரை போட்டான்னு நினைக்கிறேன். மோட்டரை போட்டியா? அந்த கேப்பில் போய் எதாவது தின்ட்டு வரான்டே. வெட்டுக்கல்ல தின்னு. பட்டாணியா? அப்படி எல்லாம் பரவாயில்ல, எல்லா இடத்துலையும் ஊற்றி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம இது பண்ணும்போது செட் ஆகிடுங்க. நம்ம நடந்து இதை கொஞ்சம் கரைச்சி விட்டோன்னா எல்லாமே செட் ஆகிடும். ஹாய், நான் ஏதாச்சும் ஒரு வேலை பார்த்தா அதை கெடுக்கிறதுக்குனே கரெக்டாக வந்துடுங்க. இது அது வீடியோவில் காட்டுறா. இந்த மாதிரி உன்னை காட்டுறான் பாரு வீடியோவில். அங்கே போயிரு சூச்சோ போச்சு போ. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம எல்லாமே கரெக்டான இதில் மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. ஃபைனலாக நம்ம அசோலா போட்டுற வேண்டியதான். எல்லாமே கொஞ்சம் சின்ன சின்ன அசோலாவாக தாங்க இருக்குது. ஏன்னா இது நம்ம வந்து இன்னொரு பெட்லேருந்து அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டேன். அது இன்னும் கொஞ்சம் நாள் விட்டுருந்தோம் அப்படின்னா நல்லா முத்தி பெருசாக இருந்திருக்கும். சின்ன சின்னதாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா நம்ம உடனே இப்போ போடுறோம். கொரியரில் போடுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் முத்தின பெரிய அசோலாவை தான் நான் உங்களுக்கு கொரியரில் சென்ட் பண்ணி விடுவேன். அது உங்களுக்கு வந்து நல்லா குவாலிட்டியாக இருக்குங்க. ஒன்ஸ் நீங்கள் இந்த அசோலா ஃபார்ம் ஆகிடுச்சு,
பரவி வளர ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அசோலா வெளில எடுக்கணும்னு அவசியமே இல்லைங்க. நீங்கள் அதுலேருந்து வேறு பெட்டுக்கு மாற்றணுன்னா நீங்கள் இதுலேருந்தே டேரெக்டாக எடுத்து இன்னொரு பெட்டில் போட்டிங்கன்னா வளர ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான். அசோலாவோட பெஸ்ட்டு பெனிஃபிட் தான் இந்த ஒரு விஷயம் தாங்க. அவ்வளோதான், போட்டாச்சு. ஒரு 15 நாள் போதுங்க இந்த இது ஃபுல்லாகவே பரவறதுக்கு. உங்களுக்கு அசோலா பற்றி ஏதாச்சும் டீட்டெயில் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வரக்கூடிய வீடியோவில் எல்லாமே அதோட டீட்டெயில் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நன்றி.